அன்பு மக்களுக்கு எல்லோருக்கும் என்னோடய அன்பு வணக்கம். எங்கள் அண்ணனை வந்துட்டு எங்கே போனாலும் நிம்மதியாக விட மாட்டாங்க உங்களுக்கு யாருமே வந்துட்டு. இங்கேருந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு நம்ம மலேசியா வரைக்கும் போயிட்டு மக்களோட மக்களாக ஆடி பாடி கொண்டாட்டம் பண்ணி, அதுவும் அந்த ஸ்டேடியம் வந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும் போல. இந்த ஸ்டேடியமில் அவ்வளோ ஓட்டம் ஓடினப்பெல்லாம் வியாத விஜயன்னா மலேசியாவிலேருந்து புறப்பட்டு வந்து சென்னைக்கு இறங்கினோடனே வீண் அவர் விதி விலக்கா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன் வந்துட்டு. இல்லை அவருக்கு திஷ்டி ஆகிருக்குதா வந்துட்டு, இல்லை வந்துட்டு இங்கே இருக்கிற ஆட்சியாளருக்கு திஷ்டி ஆகிருக்கா என்னன்னே ஒன்றும் தெரில. அவருக்கு போடுற கூட்டத்தில் வந்து உங்களுக்கு போகிற மரத்தில் இந்த போராமல் அவருக்கு ஃபுல்லாக திஷ்டி ஆகுது பழகுது. இதில் யாரோ ஒரு நாதேரி வந்துட்டு பின்னாடி கை வச்சு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் காமிக்கிறாங்க வந்துட்டு. ஆனால் நான் அவன் உண்மையாக பொய்யா தெரியாது வந்துட்டு. அவனுக்கு நான் உண்மையாக சொல்லிக்கிறேன் வந்துட்டு, எவன் தள்ளியிருந்தாக்கா அப்படி சொல்லிட்டு. அவரை வந்து நீ கை வச்சு தள்ளியிருந்தன்னா வந்துட்டு அந்த ஆண்டவனுக்கே வந்துட்டு அடுக்காது. ஏன்னா வந்துட்டு உன்னை நீ கீழே விழுந்துக்கிறது தான் அர்த்தமே வந்துட்டு. அவர் கீழே வந்ததான் அர்த்தமே கிடையாது வந்துட்டு. யார் தள்ளினாங்களோ அந்த நாதேரிக்கு தான் சொல்கிறேன்டா, புரியுதா இல்லையா? யார் கை வச்சு தள்ளினாங்களோ அப்படி தள்ளியிருந்தா உண்மையாக தள்ளியிருந்தாக்கா சொல்கிறேன் வந்துட்டு. அவனுக்கெல்லாம் வந்துட்டு சரியான ஒரு பாடம் கண்டிப்பாக கற்றுக்குவாங்க வந்துட்டு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணதோ வந்துட்டு ஒரு தூய்மை செஞ்சதோ யாருமே கிடையாது வந்துட்டு. அது வந்துட்டு இவருக்கு அந்த மாரியெல்லாம் வந்துட்டு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க வந்துட்டு. இந்தமாரியெல்லாம் அந்த அங்கே அவ்வளோ கூட்டம் கூட்டிருக்கு, 1 லட்சம் கூட்டம் கூட்டிருக்கு. அங்கே கொடுத்த பாதுகாப்புன்னா அங்கெல்லாம் உஷாராக போனவங்க. நான் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இங்கே இருக்கிற போலீஸுங்களால், இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அப்புறம் எப்படி தான் நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை வந்துட்டு காப்பாற்றுறங்கன்னு சொல்லிக்கிறீங்க. அதனால தான் இவர் கேட்குறாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ வாட்டி கேட்குறாரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தாக்கா வந்துட்டு நம்மளோட எதிரியாக இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். இது நீங்கள் ஒழுங்காக கொடுத்துங்களா? மலேசியா போலீஸ் எது கொடுத்தாங்க? அந்தமாரி அவ்வளோ பேருக்கும் வந்துட்டு மழை வர்றதுல அத்தனை பேருக்கும் 80,000-90,000 பேருக்குறாங்க. அத்தனை பேருக்கும் ஜாக்கெட் கொடுக்குறாங்க வந்துட்டு. அது எப்படி கொடுத்தாங்கன்னே தெரில. அவ்வளோலாம் ஒரு ஒரு செயல்பாடு ஒரு கரெக்டாக ஒரு செயல்முறைகளை நடத்துகிறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களால ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியல. பின்னாடி வந்து ஒருத்தவங்க தள்ளுற அளவுக்கு விட்டுருங்கண்ணா. அப்போ இதெல்லாம் வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை எப்படின்னு எனக்கே தெரில வந்துட்டு. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், ஏன் என்ன பண்ணாலும் அவரோட வெற்றியை தடுக்கவே முடியாது. 2026 வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கெல்லாம் சரியான ஒரு பதிலடி கொடுப்பாரு. நன்றி. தளபதியை சும்மா நினச்சிட்டிங்க.